அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எனது வாழ்த்துக்கள். இன்றைய இறை வார்த்தை தீத்து 1 இறை வார்த்தைகள் 8 கூறுகின்றது, நல்லவற்றை நேசிப்பவராகவும் தன்னடக்கம் உள்ளவராகவும் நேர்மையாளராகவும் தூயவராகவும் ஒழுக்கமுள்ளவராகவும் இருக்க வேண்டும் என்று. அன்பர்களே, ஒரு ஒழுக்கமான மனம் என்பது ஆசைகள் இல்லா மனம் அல்ல, ஆசைகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்ட மனமாகும். நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய வார்த்தையாக மாறுகின்றன, நம்முடைய வார்த்தைகள் செயலாக மாறுகின்றன, செயல்கள் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகின்றன. எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் மனதின் ஒழுக்கம் மிகவும் முக்கியமாகும். இன்றைய உலகம் நம்முடைய கவனத்தை பல திசைகளில் இழுக்கின்றன. கோபம், பொறாமை, பழி வாங்கும் எண்ணம், தேவையற்ற ஆசைகள் போன்ற நம்முடைய உள்ளத்தை ஆட்கொள்கின்றன. ஆனால் தூய ஆவியானவர் நம்முடைய மனதை ஒழுங்குபடுத்தி நல்லதை தேர்ந்தெடுக்க நமக்கு வலிமை தருகின்றார். ஒழுக்கம் என்பது கட்டுப்பாடு மட்டுமல்ல, அது சுதந்திரத்துக்கான பாதை. நல்லதை தேர்ந்தெடுக்கவும் தவறானவற்றை தவிர்க்கவும் கடினமான நேரத்தில் சரியானதை செய்யவும் அது நமக்கு உதவுகின்றது. இன்று நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். என் எண்ணங்களை ஆண்டவரிடம் ஒப்படைப்பேன். என் வார்த்தைகளில் அன்பையும் என் செயல்களில் நேர்மையும் என் வாழ்க்கையில் தூய்மையும் கடைபிடிப்பேன் என்று. ஜெபம். எங்கள் அன்பான ஆண்டவரே, எங்கள் மனதை தூய்மைப்படுத்தும், எங்கள் எண்ணங்களையும் ஆசைகளையும் கட்டுப்படுத்தும் ஞானத்தை வலிமையை தந்ததுக்கு நன்றி. நல்லதை நேசிக்கவும் தீயதை தவிர்க்கவும் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழவும் அருள் புரியும். இயேசுவின் தூய நாமத்தில் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல அன்பிறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.